பெண்களுக்கும் எடுத்து சொல்லியுள்ளார்கள் என்று வரலாறுகளிலே பார்க்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நரகத்தில் அதிகமான பெண்கள் இருந்தார்கள் என்று அல்லாஹுடைய ரசூல் கூறினாலும் சொர்க்கத்திற்குரிய பெண்களும் இஸ்லாமிய மார்க்கத்திலே சொல்லப்பட்டதுண்டு. சொர்க்கத்திற்கு வாரிசுகள் என்றெல்லாம் அல்லாஹ் திருக்குரானிலே சொல்லுகிறானே, அதனுடைய சிறப்பு அம்சத்தை பெண்களும் பெறாமல் இல்லை, அவர்களும் அந்த சிறப்பு அம்சத்தை பெற்றிருக்கிறார்கள். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே நேரத்தில் 3 நபர்களை சொர்க்கத்திலே பார்க்கிறார்கள். ஒன்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலடி சப்தம். அதற்கு பிறகு கண்ணை கவருகிற நல்ல ஒரு மாளிகை. அந்த மாளிகைக்கு வெளியில் ஒரு பெண் இருந்து அந்த மாளிகையை பாதுகாத்து கொண்டிருக்கிறாளாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே கேட்டார்கள், இந்த மாளிகை யாருக்குரியது? இந்த மாளிகை உங்களுடைய தோழர் பிலால் அவர்களுக்குரிய, உமர் அவர்களுக்குரியது என்றார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இன்னொரு மாளிகையை பார்த்தார்கள் அல்லாஹுடைய ரசூல், இது யாருக்குரியது என்று கேட்டார்கள். இதுதான் உம்மு சுலைம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயாருக்குரியது என்றார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்படியானால் சொர்க்கத்திற்கு உரியவர்களாகவும் சொர்க்க வாசிகளாகவும் இந்த உலகத்திலே நடமாடி இருக்கிறார்கள் பெண்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு அல்லாஹுடைய ரசூல் அமர்ந்து கொண்டிருக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவும் நானும் ஆயிஷா அவர்களுக்கு சலாம் கூறியிருக்கிறேன் என்று தெரியப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நாள் அல்லாஹுடைய ரசூலுக்கு சமைத்த பொருளை, உணவை கொண்டு வந்து கொண்டிருக்கும் போது அப்பொழுதும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து, யா ரசூலல்லாஹ், இதோ கதீஜா அவர்கள் உங்களுக்கு தேவையான காலை உணவை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி இருக்கிறான் என்று சொல்லுங்கள், எனது சலாத்தையும் எத்தி வையுங்கள். அது போக அவர்களுக்கு ஒரு நற்செய்தியும் சொல்லுங்கள், முத்தாலான அலங்கரிக்கப்பட்ட சொர்க்கத்து மாளிகை கதீஜா அவர்களுக்கு உண்டு என்று நீங்கள் சொல்லுங்கள் என்றும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். இப்படி எத்தனையோ முன்னறிவிப்புகள் நிறைய பெண்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆண்களைப் போல சொர்க்கவாசிகளாகவே இந்த உலகத்தில் பெண்களும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. அடிக்கிற இந்த வெயிலிலும் இந்த வெப்பத்திலும் குறுகிய இந்த நேரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளவு பெரிய திரளாக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம் என்றால் அதனுடைய காரணம் என்ன? நிகழ்ச்சி முடிந்து திரும்பச் செல்லுகிற பொழுது நமக்கு யாரும் அன்பளிப்புகளோ பரிசுகளோ தரப்போவதில்லை. சிறிய ஒரு சிரமத்தையும் பொருட்படுத்தாமல் இங்கே இவ்வளவு பெரிய திரளாக நாம் எல்லாம் இங்கே வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதனுடைய லட்சியம் என்ன? 4 நல்ல செய்திகளை கேட்க வேண்டும், அதன் மூலம் நம்முடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய தக்குவா அதிகரிப்பதற்குரிய வழிவகைகளை நாம் தேட வேண்டும், நிறைய அமல்களை நம்முடைய சொந்த வாழ்விலை செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சியம். யா ஐயுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் எரிகின்ற நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் திருக்குரானிலே சொல்லுகிறான். அதுதான் நம்முடைய லட்சியம். அந்த லட்சியத்திற்காகத்தான் இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, இந்த காலம் மிக மிக மோசமான காலம். இந்த காலம் மனிதன் வழிதவறி செல்வதற்கு அதிக வழிமுறைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற காலம். இப்படிப்பட்ட இந்த காலத்தில் சஹாபி பெண்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் கேட்கும்போது, அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படிக்கும்போது, அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பயான்களில் சீடிகளின் மூலம் நாம் கேட்கும்போது, நம்முடைய ஈமானுக்கும் நம்முடைய இறையச்சத்திற்கும் மிகுந்த ஒரு உபகாரமாக அது இருக்கும் என்கிற நல்ல நோக்கத்தோடு ஒரு சில சம்பவங்களை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். இன்றைக்கு இந்த உலகத்தில் அனாச்சாரங்களையும்
அசிங்கமான அருவருக்கத்தக்க முகம் சுளிக்கக்கூடிய காரியங்களையும் அதிகம் செய்கிறவர்கள் பெண்கள் என்றால் உங்களுடைய உள்ளம் அதற்காக வேண்டி வேதனைப்பட்டால் அதற்கு நான் பொறுப்பல்ல. உலகத்துடைய நியதி அந்த அளவுக்கு இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் அசிங்கமான சம்பவங்கள், எங்கு பார்த்தாலும் அல்லாஹ்வினுடைய கோபத்தை தட்டி எழுப்புகிற காரியங்கள், எங்கு பார்த்தாலும் நரகத்திற்குரிய காரியங்களை நிறைய பெண்கள் இந்த மனித சமுதாயத்திலே இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும், இதுவல்ல உலகம். இந்த உலகத்திற்கு பிறகு ஒரு வாழ்வு உண்டு. அந்த வாழ்வை எப்படி நாம் தீர்மானிக்க போகிறோம் என்கிற வாய்ப்பை இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான். ஆகவே நரகத்திற்குரியவர்கள் பெண்கள் அதிகமானவர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கூறினாலும் சொர்க்கத்திற்கும் உரியவர்களாக உலகத்திலே பெண்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கை வரலாற்றை பாருங்கள். மாலிக் என்கிற ஒரு கணவனை திருமணம் முடித்து உம்மு சலமா அவர்கள் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யும் போது கணவனுக்கே தெரியாமல் இந்த தௌஹீதை, இந்த ஏகத்துவத்தை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏற்றுவிடுகிறார்கள். அப்பொழுது அனஸ் அவர்கள் கை குழந்தையாக இருக்கிற பருவம். கணவனுக்கு மாலிக் அவர்களுக்கு ஆத்திரம் வருகிறது. நான் உன்னை திருமணம் முடித்து உன்னோடு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது எனது அனுமதி இல்லாமல் எப்படி நீ இஸ்லாத்தை ஏற்கலாம், எப்படி தௌஹீதை ஏற்கலாம், எப்படி இணை வைத்தல் கூடாது, லாத்து உஸ்ஸா கூடாது என்றெல்லாம் எப்படி நீ பேசலாம் என்று கடுமையான சண்டை சச்சரவுகள் நடக்கிறது. நான் இந்த மார்க்கத்தை ஏற்றது உங்களுக்காக வேண்டி அல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று உம்மு சுலைம் மிக தெளிவாகவே சொல்லிவிடுகிறார்கள். என்னை மிரட்டினாலும் அடித்தாலும், என்னை விவகாரத்தை செய்தாலும், என்னை ஊரை விட்டு துரத்தினாலும் நான் இந்த கொண்ட கொள்கையை, இந்த இஸ்லாத்தை, அல்லாஹ்வினுடைய தூதரை நான் யாருக்காக வேண்டியும் விட்டுக் கொடுக்க முடியாது என்று விடாப்புடியாக நிற்கிறார்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு. மாலிக் என்ன செய்கிறார்? பேசி பார்க்கிறார், கெஞ்சி பார்க்கிறார், அதட்டி பார்க்கிறார், அடித்து பார்க்கிறார். எதற்கும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அசைந்த பாடில்லை. மாலிக் அவர்கள் சொல்லாமல் கொள்ளாமலேயே சிரியாவுக்கு சென்று விடுகிறார். கை குழந்தையோடு உம்மு சுலைம் அவர்கள் மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிரியாவுக்கு சென்றவர் அங்கேயே இறந்து போய் வருகிறார் இறை நிராகரிப்பாளனாக. கை குழந்தையோடு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மதீனாவிலே வாழ்ந்த சரித்திரம் நம்முடைய தாய்மார்களுக்கு தெரியாது, நம்முடைய சகோதரிகளுக்கு தெரியாது. வளர்ந்து வருகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த சரித்திரத்தை நல்ல மனதிலே பதிய வைத்துக் கொண்டு போதிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் எந்த கொள்கையில் இருக்கிறானோ அந்த கொள்கையை சார்ந்துதான் பெண்களும் இருப்பார்கள், குழந்தைகளும் இருப்பார்கள். நாட்டு நடப்பு நியதி இது. காரணம், அவர்களை அண்டி வாழ்கிற காரணத்தினால் ஒன்றும் பேச முடியாது. கணவன் தொழாவதாராக இருப்பார், முடிந்தவரைதான் பெண்கள் போராட்டம் நிகழ்த்துவார்கள். கணவன் வட்டியோடு தொடர்புடையவராக இருப்பார், முடிந்தவரைதான் பெண்கள் பேசி பார்ப்பார்கள். கணவன் கந்தூரிகளையும் கபர் வழிபாட்டு சிந்தனையுடையவரும் கணவர் இருப்பார், போராட்டம் நிகழ்த்துவார்கள் பெண்கள், முடிந்தவரைதான். ஆனால் இந்த அம்மா அப்படி அல்ல. யாருக்காக வேண்டியும் எனது கொள்கையை விட்டுக் கொடுக்க முடியாது. இந்த உலகம் எனக்கு முக்கியம் அல்ல, எனக்கு முக்கியம் மறுமை. இஸ்லாம் என்பது அல்லாஹ்வினுடைய மார்க்கம். அது உலக ஆதாயத்திற்காக வேண்டி பின்பற்றி இன்றைக்கு வேண்டுமானால் எடுப்பது, நாளைக்கு வேண்டுமானால் தூக்கி வீசுவது என்கிற மார்க்கம் அல்ல அந்த மார்க்கம் என்று எவ்வளவு தெளிவாக அந்த மார்க்கத்திலே உறுதியாக இருந்தார்கள் கை குழந்தையோடு. இப்படி காலம் மெல்ல மெல்ல செல்ல செல்ல அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலேயே மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். அன்றைக்கு அவர் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. நல்ல கூர்ந்து இந்த வரலாற்றை நீங்கள் படிக்க வேண்டும். இஸ்லாத்தை ஏற்காத மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அன்றைக்கு அவருக்கு இருக்கிற செல்வாக்குக்கு எவ்வளவு பெரிய குடும்பத்திலே போய் பெண் கேட்டாலும் பெண் கொடுப்பார்கள். ஒரு முக்கியஸ்தரும் கூட அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அவர் கேள்வியுற்று உம்மு சுலைம் அவர்களை திருமணம் முடிப்பதற்காக வேண்டி வந்து பெண் கேட்கிறார்.
உம்மு சுலைம் அவர்கள் சொல்லுகிறார், இந்த மதீனாவிலே எவ்வளவோ பெண்கள் இருந்தும் ஏன் கை குழந்தையோடு விதவியான என்னை நீங்கள் ஏன் திருமணம் முடிக்க வேண்டும் என்று கேட்கிறார். வேறொன்றுமல்ல, ஒரு விதவை பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எனது லட்சியம் என்று சொல்லுகிறார். இப்படி ஒரு நிலை கை குழந்தையோடு இருக்கிற ஒரு தாய்மார்களுக்கு, ஒரு சகோதரிகளுக்கு, ஒரு மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தால் அவன் யார் என்று கூட பார்க்க மாட்டோம், அவனுடைய மார்க்கம் என்ன என்று பார்க்க மாட்டோம். எப்படியாவது நமது பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை கிடைத்தால் போதுமே, எப்படியாவது நமக்கு ஒரு வாழ்க்கை துணை கிடைத்தால் போதுமே என்பன சட்டென முடிவெடுத்து விடுவார்கள் தாய்மார்கள். ஆனால் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், உங்களை நான் திருமணம் முடிக்க முடியாது என்றார்கள். என்ன காரணம்? என்னிடத்தில் வசதி வாய்ப்பு இல்லையா? உங்களோடு குடும்பம் நடத்துகிற அந்தஸ்து எனக்கு இல்லையா? எனக்கு என்ன குடும்ப பாரம்பரியம் இல்லையா? நான் என்ன வெளியூரிலே இருந்து உள்ளூருக்கு அகதியாக வந்து புழப்பு நடத்த வந்தவனா? நான் ஒரு மதீனத்து தோழர், மதீனத்து அன்சாரி நான் என்றார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அந்தஸ்துடையவர் தான், அழகில் எந்த குறையும் இல்லை, நல்ல கோத்திரமுடையவர் தான், என்னை வைத்து நன்றாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்கிற தைரியம் எனக்கு உண்டு. ஆனால் உங்களை திருமணம் முடிக்க முடியாது என்றார்கள். என்ன காரணம் என்று திரும்ப திரும்ப கேட்டபோது உம்மு சுலைம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்பதாக இருந்தால் அதை நான் மகராக ஆக்கிக்கொண்டு உங்களை திருமணம் முடிக்க தயார் என்றார்கள். அதிர்ந்து போய்விட்டார் அபூ தல்ஹா அவர்கள். அது என்ன இஸ்லாம்? அப்படி என்ன மார்க்கம்? நான் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லுங்கள். அது என்ன? கலிமாவினுடைய வாசகம் என்ன? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை. இங்கே வந்திருக்கிற முஹம்மத் அல்லாஹ்வினுடைய ரசூல். அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால், இஸ்லாத்தை தீனாக மார்க்கமாக ஒப்புக்கொள்வதாக இருந்தால், உங்களுடைய வாழ்விலே இருக்கிற இணை வைத்தலிலே இருந்து மீண்டு வந்து நீங்கள் இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் உங்களை நான் திருமணம் முடிக்க தயார் என்றார்கள். அபூ தல்ஹா அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்த சரித்திரம் இந்த சரித்திரம். அந்த திருக்களிமாவை மொழிந்து இஸ்லாத்திற்குள் நுழைந்து அந்த திருக்களிமாவை மகராக ஆக்கினார்கள். எனக்கு உன்னுடைய செல்வம் தேவையில்லை என்றார்கள் உம்மு சுலைம். எவ்வளவு மகர் கேட்டாலும் அன்றைக்கு கொடுக்க அபூ தல்ஹா தயாராக இருந்தார். மகராக இந்த திருக்களிமாவை, தௌஹீதினுடைய இந்த கலிமத்து தையிபாவை நான் மகராக ஏற்றுக்கொள்கிறேன், உடைய காசு பணம் எனக்கு தேவையில்லை என்று சொன்னார். ஆச்சரியப்பட்டு போனார் அபூ தல்ஹா. வேறு ஏதாவது பெண்ணாக இருந்தால் பல லட்சம் ரூபாய் தீனாராக கேட்டிருப்பார்கள். ஆனால் இந்த பெண்மணி இஸ்லாத்தையே மகராக ஆட்கிற அந்த துணிச்சல், அந்த பற்றுதலை பார்த்து அபூ தல்ஹா உடனே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார். குடும்பம் அப்படியே நடந்து கொண்டிருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு நாள் அனஸ் அவர்களை கையிலே பிடித்துக் கொண்டு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், இதோ எனது மகன் அனஸ். எனது மகன் இனி நாளொரு தேதியிலிருந்து உங்களுடைய வீட்டில் வளர வேண்டும். எனது மகன், உங்களுடைய பிரார்த்தனைக்கு எனது மகன் ஆளாக வேண்டும். எனது மகன் மார்க்க அறிவுள்ள மகனாக மாற வேண்டும். எனது மகன் நல்ல ஒரு வணக்கசாலியாக, இபாதத்துடையவனாக எனது மகன் மாற வேண்டும். எனது மகன் அல்லாஹுவை பயந்து நடக்கிற மகனாக மாற வேண்டும். எனது மகனின் மூலம் நல்ல பிள்ளையை பெற்று வளர்த்தி ஆளாக்கி அந்தஸ்தை எனக்கு அல்லாஹ் மறுமை நாளிலே தர வேண்டும். உண்மைதானே? அல்லாஹு தாலா மறுமை நாளில் ஒரு சில தாய்மார்களுக்கு வைரங்களால் ஆன ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், ஒரு கிரீடத்தை அல்லாஹ் தலையிலே அணிவிக்கிறான் ஒரு சில தாய்மார்களுக்கு, பெற்றோர்களுக்கு. அந்த பெற்றோர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்களாம், எந்த நன்மையை செய்த காரணத்தினால் அல்லாஹுவே எங்களை நீ இப்படி சிறப்பிக்கிறாய் என்று கேட்பார்களாம். அல்லாஹ் சொல்லுவானாம், சாலிகான மக்களை பெற்றெடுத்து வளர்த்தி ஏகத்துவத்தின் அடிப்படையில் ஆளாக்கினீர்களே, அதற்குரிய பரிசு என்று அல்லாஹ் சொல்லுவானாம். அந்த அடிப்படையில் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அனஸ் அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே அர்ப்பணம் செய்தார்கள். எனது மகன் இங்குதான் வாழ வேண்டும், வேறெங்கும் வாழக்கூடாது என்றார்கள். அதற்கு ஏற்றார் போல சொந்த மகனைப் போல அல்லாஹ்வினுடைய ரசூல் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வளர்த்தினார்கள், ஆளாக்கினார்கள் என்று நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம்.